ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக் சப்போர்ட் வெங்கி. இன்றைக்கி விண்டோஸ் 10ல் இருக்கிற 5 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட பார்ட் 1 வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க பை சப்ஸ்கிரைபிங் மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குயிக் அசிஸ்டன்ட் ஃபியூச்சர். இது நாள் வரைக்கும் விண்டோஸில் நம்ம ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் ரிமோட் எடுக்க முடியும். பட் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விண்டோஸ் ப்ரோ வெர்ஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரிமோட் எடுக்க முடியும். ஸோ இதை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணாங்கன்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் லைக் AnyDesk யூஸ் பண்ணி ரிமோட் டெஸ்க்டாப் அசிஸ்டன்ஸ் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் விண்டோஸ்லேயே இன்பில்ட்டாகவே ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுதான் குயிக் அசிஸ்ட். இதை ஆக்சஸ் பண்ண ஜஸ்ட் குயிக் அசிஸ்ட்னு விண்டோஸ் சர்ச்சில் டைப் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் 2 ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா கெட் அசிஸ்டன்ஸ். இது மூலிமா அடுத்தவங்க உங்கள் சிஸ்டமை ரிமோட் எடுத்து அவங்க உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ண முடியும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிவ் அசிஸ்டன்ஸ். இது மூலிமா நீங்கள் மற்றவங்களோட சிஸ்டமை ரிமோட் எடுத்து நீங்கள் அசிஸ்டன்ஸ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இன்பில்ட் ஃபீச்சர் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதே சமயம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது விண்டோஸ் SNIP கேப்சர். நாம் இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஸ்னிப்பிங் டூல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டூல் பார் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். பட் இந்த ஆப்ஷன், நான் சொல்ல போகிற இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். எந்த ஒரு டூல் பாரோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபியூச்சர் AERO ஷேக். உங்கள் டெஸ்க்டாப் ஃபுல்லாக அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது, எல்லாத்தையும் அட் அ டைமில் மினிமைஸ் பண்ணணும். ஒரே ஒரு அப்ளிகேஷனை தவிர, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த அப்ளிகேஷனை தவிர மற்ற எல்லா அப்ளிகேஷனையும் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனோட டைட்டில் பாரில் கிளிக் பண்ணி ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா போதும், எல்லா அப்ளிகேஷன்ஸும் மினிமைஸ் ஆகிடும் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை தவிர. இன்னொரு வாட்டி ஷேக் பண்ணிங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் ரீஸ்டோர் ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபியூச்சர் ஸ்டோரேஜ் சென்சார்ஸ். இந்த ஃபியூச்சர் உங்கள் SSDயோ இல்லை ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸை மானிட்டர் பண்ணி ஜங்க் ஃபைல்ஸை டெலீட் பண்ணிடும் பீரியாடிக்கலி. ஆப்ஸ் தட் ஆர் நாட் யூஸ்ட் மோர் தென் 30 days அண்ட் டெம்பரரி ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடும். இது டிஃபால்ட்டாகவே டிசேபிளில் தான் இருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ண நேவிகேட் டு செட்டிங்ஸ், சிஸ்டம் அண்ட் ஸ்டோரேஜ். அங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் சென்சார்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிடும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஓப்பன் டாஸ்க்பார் ஆப்ஸ் ஃப்ரம் கீபோர்ட். அதாவது உங்கள் கீபோர்ட் மூலியமாகவே நீங்கள் டாஸ்க்பாரில் பின் பண்ணி இருக்கிற அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணுறது தான் இந்த நெக்ஸ்ட்டு ஃபீச்சர். இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ண விண்டோஸ் கீ ப்ளஸ் நம்பர் கீயை ப்ரெஸ் பண்ணணும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், விண்டோஸ் கீ +2 அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க்பாரில் இருக்கிற செகண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், இட் வில் பி குவைட் இன்ட்ரெஸ்டிங். போனஸ் பாயிண்ட் காய்ஸ், விண்டோஸில் ஹிடன் ஸ்டார்ட்அப் மெனு இருக்குது. இதை ஆக்சஸ் பண்ண விண்டோஸ் கீ +X இல்லை ஸ்டார்ட் மெனுவில் ரைட் கிளிக் பண்ணணும். இந்த செகண்ட் ஸ்டார்ட்அப் மெனுவில் நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட், கண்ட்ரோல் பேனல் அண்ட் டாஸ்க் மேனேஜர்னு நிறைய ஃபியூச்சர்ஸை பார்க்க முடியும். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லெட் மீ நோ த ஃபீட்பேக் இன் கமெண்ட் செக்ஷன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. ப்ளீஸ் டேக் கேர். பாய்.